சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விழா ஏற்பாடு 95% முடிஞ்சு. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுன்றது அரசு சார்பில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் 15, 16, 17 நடைபெறுது. நாளைக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளை இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அதே போல் மாநகராட்சி கமிஷனர், மாநகராட்சியினுடைய காவல்துறையுடைய ஆணையர் மற்றும் உள்ள பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் வந்து இது பூரா எப்படி நடந்துக்கின்றதை காலையிலேருந்து பார்வையிட்டிருக்காங்க. சின்ன சின்ன இதெல்லாம் உடனே ரெட்டிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்போ இல்லாத அளவுக்கு அவனியாபுரத்தை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வழக்கத்தை விட என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இந்த ஆண்டு செஞ்சுருக்கோம் சார்? வழக்கத்துக்கு விடனா மாடு ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து தேக்கம் இல்லாமல் வந்து அவுக்கணும். அதே நேரத்தில் மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 மாடுனால அவுக்கிறதுக்காக விரைவுபடுத்துவதற்காகவும் பாதுகாப்பு செய்வதற்கான வேலையில் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இல்லை, அதனால தான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் 600-700 மாடு தான் அந்த கதவு டோர் வந்து கவுர் இழுக்கிறப்ப கொஞ்சம் உட்காந்து இழுக்கிறவங்க வேகமாக இழுக்கிறேன்னா மாடு பிறவாடியில் போயிடும். அதனால இது வந்து அந்த இது போட்டு வந்து வேகமாக மாடு அதிகமாக இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி புதிய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாடிவாசல் வந்து முதல்ல அகலமாக இருக்கும். மாடு வந்து உள்ளே சுத்தம், இப்போ சுத்த முடியாது. அந்த வர்ற மாடு அவுக்கும் போது நேர வாடிவாசல் வெளியேறும். அது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் மொத்தத்திலேயே 1000 டோக்கன் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாடுகள் வந்து 3000 வந்திருக்கு. அது குலுக்கல் முறையில் பண்ணி இப்போ அநேகமாக ஆட்சியர் போனோடனே அறிவிச்சிருவாங்க. ஒன்றும் உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள அறிவிச்சா கூட சென்னையில் இருந்தால் கூட காலையில் வந்துடும். வெளியில் இருக்கிற மாட்டுகளுக்கும் முழுசாக கொடுக்க முடியாது. நம்ம ஊர்களுக்கும் முழுசாக கொடுக்குறோன்னா இருக்கிற டோக்கனும் 1000 மாடு தான் அவுக்க முடியும். அதை குலுக்கல் முறையில் எல்லாம் இது கொடுப்பாங்க. விட இதில் யாருக்கும் பாரபட்சமோ இதில் இவங்களுக்கு முக்கியத்துவமோ அவங்க முக்கியத்துவமே கிடையாது. அதில் தயவுசெய்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இதை பொறுத்தளவு எல்லாரும் யார் வந்தாலும் எந்த கட்சி தலைவர்கள் வந்தாலும் அவங்களுக்குள்ள மரியாதை கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லா முக்கியஸ்தர் வந்தாலும் கொடுப்பாங்க. ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யார் வேணும்னாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். அவங்க ஸ்பான்சர் பண்ணுறவங்க பேரையும் சொல்லுவாங்க. அதனால் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து நம்ம தமிழர்களுடைய இது ஒரு தனிப்பட்ட இது கிடையாது. இது நாடு உலக நாடுக்கு போனால் இந்த 3-4 ஜல்லிக்கட்டை பார்ப்பாங்க. நீங்கள் தான் அதை மிகப்படுத்தி உள்ளதாக அப்படியே மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு சொல்லுவேன். இதில் அரசியலே கிடையாது, எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது.